இந்த விழாவுக்கு தலைமையை கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இங்கே குறிப்பிட்ட இருவால் சார்ந்தவர்களுக்கும் சிறிய கலை சார்ந்த அன்பு கலந்த மித்திர தூய்மையுடைய வணக்கத்துறை இந்த இனிய காலை வேலையை வழங்கி சில அவர்கள் குறிப்பிட்டுள்ள அந்த தலைப்பிலே சில செய்திகளை சொல்வதற்கு ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் என்ற அகலமும் இகலமும் பேரறியாத பொருட்சுடர் ஒன்று அதன் நேரடியாக விளம்புகின்றேன். எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பில் தமிழர்கள் வாழும் நாடுகள் சொல்லி அப்புறம் துணை தலைப்புகள் வேறுகளை வரவாத தமிழர்கள் அயல்கிற சாதனைகள் இதை பற்றிலாம் பேச சொல்லியிருக்காங்க. குறைந்த நேரம், அதனால் அதை பற்றி சில செய்திகளை இங்கே சொல்ல விடுகிறேன். தமிழ் என்பதே அது தொன்மையானது, அது பெருமை மிக்கது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் நண்பர்களுக்கெல்லாம். ஆனால் தமிழுடைய சிறப்பை பற்றி பாரதியார் சொன்னார். தொன்று நிகழ்ந்த அனைத்தும் அறிந்துள்ள தொல் தூய்வானர்களும் இவளென்று பிறந்தவளென்றறியாத இயல்பினையும் தமிழ்த்தாய். அதில் எல்லாரும் இருக்கு. ஒரு வையம் ஈன்ற தொன் மக்கள் உலத்தினை கையினால் உரை செய்த காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழம் தமிழ் ஐயை தாள் நலிக்கணிவாகும். இந்த ரெண்டு செய்யுள்ள தமிழுடைய பெருமை, தமிழுடைய தொன்மை இதெல்லாம் விளங்குவோம். அதாவது முதல் உலகத்திலேயே உலகம் தோன்றி மாந்தரினம் தோன்றியது நம் தமிழகத்தில். அம்மாந்தரினம் முதல் பேசிய மொழி தமிழ். இதற்கு 1000 சான்றுகள் இருக்கிறது. அவற்றெல்லாம் விளக்க நேரமில்லை. ஆதலின் அந்த தமிழர் தொல்நெறிதான் உலக பொதுநெறி. தமிழருடைய தொல்நெறிதான் உலக பொதுநெறி. திருமூலர் சொல்லுகிறார். அவர் காலத்தார் முந்தியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் மண்டலமைந்தும் காவிய ஞானம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே தமிழ்தான் ஆட்சி மொழியாக ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறது என்பதற்கு இன்றும் அகழாய்வு உலக நாடுகளிலே நடைபெற்ற இடங்களிலெல்லாம் நம்முடைய தமிழ் சின்னம் கண்டெடுக்கப்படுகிறது. அது முக்கியமாக அந்த சிவலிங்கம் போன்ற இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழ் அவ்வளோ பெருமை நிறைந்தது. அந்த தமிழ் சிவபெருமான், முருகன், நம்ம அகத்தியர் இவங்கெல்லாம் பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஏன் இப்போ பேசினாங்கல்ல ஒரு ராமன் கூட தமிழெல்லாம் அம்மான்னு கூப்பிட்டாருன்னு குலசேகர சொல்கிறாரு. பாடலாம் இருக்குது, அதெல்லாம் வெளியே சொல்லுது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த தமிழை பற்றி தமிழர்கள் வாழும் நாடுகள்னா தமிழ் மண்டலம் என்றும் காவிய ஞானம் அது அழிப்பது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கிற எல்லாரும் தமிழ் பேசிதான் வந்தாங்க. அகர முதலே எல்லாமே சொல்லியதனால் எல்லாம் அழிப்பது. மற்றவர்கள் பேசுகின்ற மொழியிலே அறமடையில் இருக்கிறது. அதனால தமிழ் தான் உலகத்தை ஆளுக்கு தமிழர்களுக்கு தான் உலக நாடுகளில் பதவி இருக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வேர்களை மறுக்காத தமிழர்கள், அதாவது அடிப்படை தன்மை. அது யார் அந்த செய்தியை படித்து காட்டுது. இப்போ தமிழ் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்ட பௌத்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சீத்தரை சாத்தனா, மணிமேகலை என்ற 50 காப்பியங்கள் பாடியிருக்கிறார். அதில் இப்போ எல்லாம் தெரியும். நாகபுத்தனா, குண்டலகேசி 50 காப்பியங்கள் வேளாண்மைங்க என்னென்ன நூல் செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்க தொழிலாம் இப்போ வெளியே பேசும்போது எல்லாம் தமிழறிஞர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், தமிழ் ஆய்வுபடுத்தியவர்கள். அவர்களுக்கு விளக்கம்லாம் சொல்ல வேண்டியது. ஆனால் சமணர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரம், கிரிநூல் செய்தவர் இளங்கோடிகள் 50 காப்பியங்கள், திருத்தக்க தேவர், சீவ சிந்தாமணி, சித்திமனூர் 50 காப்பியங்கள் உண்டு. இதெல்லாம் தமிழ் விரைவில் இருக்குது. தமிழுடைய பெருமை இதெல்லாம் சொல்ல முடியாது.
அது கொங்குவேலி என்பவர் பெருங்காலை என்ற நூலை ஏற்றிருக்கிறார். இலக்கண நூல்களை எடுத்துக்கொண்டால் பவனந்தி முனிவர், நன்னூல், குணவீர பண்டிதர், நேமிநாதம், அமிர்தசாகரர், சிவப்பங்கரன் காரிகை, நார் கவிராச நம்பி, அவப்பொருள் விளக்கம், மண்டலக்குருடர் அவர் ஏற்றி 3 நிகழ்ச்சி நூல்களை ஏற்றிருக்கிறார். சூடாமணி 2, திவாகரன் 2, பிங்களன் 2. இதெல்லாம் தமிழுடைய வேறான உயிர்ப்பான செய்திகளை சொல்லுகின்ற பழந்தமிழ் நூல்கள். அதனால பழந்தமிழை அப்படின்னால அப்புறம் வேர்களை மறுவாத மகமதியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உமரு புலவர், சீராபுராணம், பேரிலக்கியம், குணங்குடி பஸ்தான், ஞானப்பாடல்கள், விரிவு. அப்புறம் அதில் பல அறிஞர்கள் இருக்காங்க, பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் விரிவடைஞ்சிருவோம். ஆகவே வேர்களை மறக்காத கிறிஸ்தவர்கள் யார் என்று சொன்னால் வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. அவர் வீரமாமுனிவர் பெயர் பெற்று தேவானை, வேதி ஒழுக்கு முதலான 14 தமிழ் நூல்களை ஏற்றிருக்கிறார். அதிலே வடமொழியில் இருந்த தமிழுக்கு தமிழாக்கம் செய்திருக்கிறார் 7 நூல்கள். தென்மொழி நூல்களை தமிழாக்கம் செய்திருக்கிறார் 7 நூல்கள். மொத்தம் 14 நூல் எழுதியிருக்கிறார் வீரமாமுனிவர். தமிழ் வேறெல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழர்கள், தமிழ் பேரறிஞர்கள்லாம். அதனால டாக்டர் பாபுவர் திராவிட மொழி வியாசலக்கணம் முதலான 5 நூல்களை ஏற்றிருக்கிறார். ராபர்ட் முகப்பீரி கடவுள் நிர்ணயம், மந்திரமாலை அப்படின்ற வேதநாயகம் 6 நீதி நூல்களை ஏற்றியுள்ளார். கிருஷ்ணப்பிள்ளை எட்டினி யாத்திரிகம் முதலான 4 நூல்கள். வேதநாயக சாஸ்திரி இதெல்லாம் படிக்கிறதுனா இதெல்லாம் படித்தா தமிழ் வேறு எந்த இது வருதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுப்பாங்க நம்ம தமிழ் அறிஞர்கள்லாம். அதனால் வேதநாயக சாஸ்திரி, பத்திரேகம், குறவஞ்சி முதலான 5 நூல்களை ஏற்றிருக்கிறார். நல்லூர் ஞானப்பிரகாசர் சொற்பரப்பு, ஒழிவியல், தமிழகராதி. அடுத்து முத்தமிழ் அடுத்த வித்தகர்கள் தாய்மானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், வடலூர் ராமலிங்க அடிகளார், ராமச்சந்திர கவிராயர், வேதநாயகம், சிவபிரகாசர், அருணகிரிநாதர், கவி பாலமேகம், புத்தாரத்தூர்கள், மகாகவி பாரதியார், பாரதி தாசனார், கவிமணி தேசிய நாயகன், சாது சுப்பிரமணிய யோகி, சுரரா, கண்ணதாசன் போன்றவர்கள் தமிழ்நடையிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்திய தமிழின் வேர்களை நமக்கு சுட்டிக்காட்டிய தனித்தமிழ் இயக்க தமிழை மறுமொழியடிகளார், திரு கல்யாண சுந்தரனார். இவங்க பேரெல்லாம் கேட்கறதுலேயும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பட்டியலில் பேர்களெல்லாம் தமிழை வளர்த்த தமிழின் வேர்களை அவர்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். அவர் ஆர்வம் செய்திருப்பில்லை, ஆர்வம் நாவலர், பரிமாறிஞர், சுபமாணிக்கனார், கல்கி, டாக்டர் கலைஞர், தமிழ் மொழியிலே சிறப்பாக கட்டுரை எழுதிய பேராசிரியர்கள் சுந்தரம் பிள்ளை, வாவிஸ் வழிய, தேசிகவி புல்பாரா, ரசிமணி, டிகேசி, பேராஸ் வையாபுரி, பண்டித மணி வேங்கட நாடார், சுவாமி விபுலானந்தர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், காசு சுப்பிரமணியனார், பன்மொழி புலவர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சொன்னாலும் இவரு ஒன்றா என்னன்னு தெரியல. அதனால் பன்மொழி புலவர் வரதராசனார், ராபி சேதுப்பிள்ளை, இளவழகன், தேவனையை போவானர், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர். இப்போ தனிப்புகள் சொல்றாங்க. தமிழ் நாடக கலைஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அருணாசல கவிராயர், கோபாலகிருஷ்ண பாரதியார், சங்கரநாத் சுவாமிகள், பொம்பல் சம்பந்த முதலியார், நாவலர் டி.எஸ். ராசமாணிக்கனார், டி.கே.எஸ். சகோதரர்கள், கலைவாணர் என்.எஸ். கே.ஆர். ராமசாமி, எஸ்.பி. சகசரநாமம், டி.ஆர். பகாலிங்கம், ஆர்.எஸ். மனுவர் முதலியவர்கள் இசைக்குழுவுடன் புதியவர்கள். ஆகவே குறிப்பாக தமிழ் வளர்க்கும் தமிழ் சான்றோர்கள் எவ்வாறு இருத்தல் கூடாது என்பதை இந்த அவைக்கு ஒரு சிறு குறிப்பு சொல்லி திரியன் ஒரு சொல்லி அது என்னென்னா தமிழ் மொழி தூதுன்னு ஒரு நூல்.
அது எத்தனை தமிழர்கள் பாடம் படிக்கும்போது பட்டம் வாங்கிட்டு படிக்கும்போது படிச்சிருப்பாங்க. அப்புறம் படிப்பாங்கன்னா இல்லையான்னு தெரியல. அந்த நூல் ஆசிரியர் பேர் தெரியல, இல்லைன்னா அவர் மேட்ச் பண்ணிருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து பல அரிய நுட்பமான எதிர்மறை கருத்துக்கள் சொல்லுவார். அதில் ஒரு எதிர்மறையாக சொல்றீங்க. தற்பா பொருள் தானா காசு பணத்தை வானில் உன்னை விற்பார் அவர் தான் நேவாரி அப்படின்னு தமிழ் தாய்க்கு சொல்றாரு. அதனால நாமெல்லாம் வந்து இந்த தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன செய்தி. திருவண்ணாமலை பெரிய கோபுரம் இருக்கு. பெரிய கோபுரத்தில் தொண்டு தொட்டு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகருக்கு ஒரு பாடல் இருக்குது. அதில் போகிற பாடல். அந்த பாடலை எடுத்துட்டு என்னென்ன சிற்ப விநாயகர் அப்படின்னு போட்டு கீழே சன்னதின்னு போட்டு அது எவ்வளோ பெரிய பிழை. நம்முடைய தமிழறிஞர்கள்லாம் அதை ஒதுங்க. நான் வந்து இந்த அறங்காவலர் குழு தலைவர்களை அணுகி இதை பற்றி சீர் செய்ய வேண்டாம். நமக்கென்று தமிழ் துறை இருக்கிறது. அந்த நம்முடைய தமிழ் ஆய்வு இது இயற்கை ஆய்வுலாம் தலைவர்களாக இருக்காங்க. அந்த அணி இந்த அண்மையை துறை அதிகாரிகளை அணி அதை திருத்தணும். இப்போ சந்நிதி என்பதற்கும் சந்நிதி என்பதற்கும் எவ்வளவு ஒரு வேறுபாடு. உலக நாடுகளிலிருந்தெல்லாம் தமிழர்கள் வருகிறார்கள், மற்றவர்கள் வருகிறார்கள். எவ்வளோ பெரிய நாமெல்லாம் தமிழ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் திருப்பலாம் நல்லது அப்படின்ற மாதிரி நோக்கத்துக்கு பட்டது என்ன அதிகம் செய்ய தரும் பேசுகிறான்னு சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் நாம் போட பாருங்க. அண்ணன் போகும் வெளியில் போகும், அண்ணன் வைத்தி பிறந்த தொழில் போகும், போகா துயரம் போகும், நல்ல குடும்பத்துக்கு அதனை கோபுரத்தினுடைய ஒரு கணபதியை எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் சென்ற கணபதி எழுதிட்டு சந்நிதி ஏன் போடல? இந்த பெரியவர்கள் ஏன் அதை உற்றுநோ சொல்லவில்லை, ஏன் கேட்கவில்லை என்று பணியோடு பேசுவா வாய்ப்பளித்து நன்றி. இல்லை அந்த அவருடைய தொழிலை தொடர வேண்டும், தூயப்படி சிரிக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்க தமிழ், வளர திருக்குறள் நெறி என்று சொல்லி என்னுடைய ஒளி நெறி செய்கிறார். மிக சிறப்பாக பெரிய ப்ரிப்பரேஷன் தமிழ் அதிக மருத்துவ டிகிரி கலந்துருக்கிறேன். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து அந்த கொடுத்த தலைப்பையும் தாண்டி உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருந்தாங்க, இங்கேருந்து போனாங்க, எந்தெந்த நாட்டில் இருக்காங்க, 125 நாட்டில் 120 நாட்கள் இந்த 120 நாடுகளில் தமிழர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக உலகம் பூராக மறுபடியும் தமிழர்கள் பரவினார்கள். இப்போதும் ஒவ்வொரு நகரத்திலும் அவர்கள் வந்து தமிழுக்கு என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். ஜெர்மனி, பிரான்ஸ், எல்லா நாடுகளிலும் ஒரு அமைப்பு. ஒவ்வொரு வாரமும் அங்கே மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என் பேரன் முதற்கொண்டு தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழை மறக்கவில்லை, தமிழின் பண்பாட்டை மறக்கவில்லை. லண்டனில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள், ஒரு பெரிய ஒரு தேரோட்டம், மயிலாட்டம், நடந்துட்டு இருக்குது. அதனால் தமிழர்கள் வந்து எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தமிழர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து சொன்ன ஐயா செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார். ஐயா தமிழ் ஐயா